ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் தமிழ் ஃப்ரம் சந்துருமேக்ஸ். நம்ம இந்த சீரீஸில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபி செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டில் கேட்ட கொஷின்ஸ்லையும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி அடுத்த செட்டுக்கு மூவ் பண்ணலாம் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். எ புக் நீட்ஸ் டு பி டைப்ட். A types 15 days, B types 12 days, C types 20 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு புக்கு வந்து டைப் பண்ணணும், அதில் ABCDயும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இவங்களாம் ஒரு பர்டிகுலர் டேஸில் டைப் பண்ணுறதா சொல்கிறாங்கப்பா. இஃப் A and D ஒர்க் டுகெதர் அந்த அஸ் டீம் வீனஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வேலை பார்க்குறாங்க இல்லைங்களா, அதுக்கு வந்து அவங்க ஒரு டீமுக்கும் ஒரு பேர் வேறு வச்சுருக்காங்க. ஏவும் டியும் சேர்ந்து வேலை பார்த்தா அதுக்கு பேர் வீனஸ்ஸு. BNC ஒர்க்கர்ஸ் எ டீம் மெர்க்குரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ANC ஒர்க்கர்ஸ் மார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டைம் ஒன் ஒர்க் அப்படின்னு வந்துச்சுனாலே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டோட்டல் ஒர்க்கு டிவைட் பை எஃபிஷியன்சி. ஓகேங்களா, இட்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா, நம்பர் ஆஃப் டேஸ். இது வந்து உங்களுக்கு ஃபார்முலா மாதிரி மைண்டில் வந்து நின்றணும் எப்போதுமே. இந்த கொஷின் கேட்குறாங்க அப்படின்னாலே இந்த மாதிரி டைம் ஒன் ஒர்க் வருதுனாலே இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு மைண்டில் வந்து நின்றணும். இப்போ பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் என்னெல்லாம் கொடுத்துருக்கான்றதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏ எவ்வளோப்பா சொல்லியிருக்காங்க, 15 டேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பி எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 12 டேஸ். சி அப்படின்றது 20 டேஸ். டி அப்படின்றது 8 டேஸ். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இந்த நம்பரே ஈஸி தான் நமக்கு தெரியும். இதே நம்பரில் நம்ம ஆல்ரெடி ரிப்பீட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து கியூப்க்கு வந்து ஒரு 8 இருப்பார், ஒரு 5 இருப்பார், ஒரு 3 இருப்பார். ஓகேங்களா, அப்போ நீங்கள் இது எல்சிஎம் எடுத்தால் எவ்வளோ கிடைப்பார், ஒரு 120ன்றது கிடைப்பாரா. சரி, வெரி ஈஸி ஒன் இல்லையா. இந்த இடத்துல வந்து ஒரு 2 கியூப் இருப்பார். அதுக்கப்புறம் இதில் என்னப்பா ஒரு 5 இருக்கார். அகைன் எல்சிஎம் எடுத்திங்கன்னா இதில் 4 × 3 எழுதும், ஒரு 3 இருப்பார், அவ்வளோதான். 3 15 5 120. அப்போ எஃபிஷியன்சி, இப்போ இது வந்து டோட்டல் ஒர்க்கு. அப்போ இவங்க வந்து நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, 15 டேஸில் செய்கிறாரு அப்படின்னா அவங்க எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும், 8. ஏவோட எஃபிஷியன்சி 8. இவருக்கு என்னப்பா வருவார், 10 வருவார். இவருக்கு எவ்வளோப்பா வருவார், ஸோ 6 × 20ன்றது 120 வந்துடும் இல்லையா. அதுக்கப்புறம் 15 டைம்ஸ் வருவாங்க. ஓகேங்களா, அடுத்து யார் யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்க, ஏவும் டியும் சேர்ந்தால் இந்த டீமுக்கு என்னப்பா பேர், ஏ அண்ட் டி. அதுக்கு வீனஸ்னு வச்சு, அப்போ ஏவும் டிவுக்கு எஃபிஷியன்சி என்ன வரும், 23 வரும். அடுத்து பிஎன்சி எவ்வளோப்பா வருவார், ஸோ 16 வருவார். ஓகேங்களா, அவங்களுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, மெர்க்குரி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அகெயின் ஏ அண்ட் சி மார்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏவும் சி எவ்வளோப்பா வருவார், 8 2 10 14 வருவாருங்களா. அடுத்து விச் ஆஃப் தீஸ் 3 டீம்ஸ் வில் கம்ப்ளீட் டைப்பிங் புக் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா பாருங்கள், இதெல்லாமே எஃபிஷியன்சி தான் நம்ம ஆட் பண்ணி எழுதியிருக்கோம். அப்போ யாருக்கு எஃபிஷியன்சி அதிகமாக இருக்காரோ அவர் தான் ஃபஸ்ட்டு செஞ்சு முடிப்பார். அப்போ ஆப்வியஸாக ஏ அண்ட் டிக்கு தான் எஃபிஷியன்சி அதிகம். அந்த டீமுக்கு பேர் என்னப்பா, ஏ அண்ட் டிக்கு என்னப்பா பேர் வச்சுருக்காங்க, வீனஸ். ஓகேங்களா, அவங்களுக்கு ஏ அண்ட் டிக்கு தான் வீனஸ், அவங்களுக்கு தான் வந்து எஃபிஷியன்சி அதிகம். ஸோ உங்கள் ஆன்சர் பண்ணுறது வீனஸ், ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் ஒன், இந்த கொஷின் பாருங்கள். இஃப் வி அண்ட் எஸ் டினோட்ஸ் அ வால்யூம் அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூபாய்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்ல வராங்க, கியூபாய்டை பற்றி பேச வராங்க. கியூபாய்டுனா 6 பக்கமும் ரெக்டாங்குலரில் அடைப்பட்ட பகுதியை தான் நம்ம என்ன சொல்லுவோம், கியூபாய்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதோட சைட்ஸ் வந்து ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, தென் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவன் எதை கம்பேர் பண்ணுறான்னு பாருங்கள், ஏதோ வால்யூமு அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ நமக்கு வால்யூம்க்கான ஃபார்முலா வந்து தெரிஞ்சிருக்கணும். LBH அப்படின்னு சொல்லுவோம் நம்ம நார்மலாக. இங்கே ஏபிசின்னு சொல்லியிருக்கான், அவ்வளோதான். அப்போ ஏபிசின்னு வச்சுக்கோங்க. அகைன் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா நம்ம என்னப்போ சொல்லுவோம், 2 × AB + BC + CA. இந்த ஃபார்முலாலாம் உங்களுக்கு ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். அப்போ ரொம்ப ஈஸி. கீழே கொடுத்துருக்கிறதுல எதுப்பா உங்களுக்கு ஆன்சர்னா அவங்க கொஸ்டின் கேட்குறான். ஓகேங்களா, ஏதோ கம்பேர் பண்ணியிருக்கான். இப்போ பாருங்களேன், வால்யூமும் இந்த பக்கம் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, எது LHSும் RHSும் ஈக்குவலாக வருதோ ஸோ அதுதான் உங்களோட ஆன்சர். 1/V வால்யூம், அப்போ 1/ABCன்னு எழுதிடலாம். விச் இஸ் ஈக்குவல் டு 2/S. எஸ்னால் என்னப்பா, அவன் தான் சொல்லியிருக்கான், எஸ்னால் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ எஸ்ஸுக்கு பதிலாக நம்ம தூக்கி எழுதிடலாம். அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் AB + BC + CA அப்படின்னு எழுத முடியும். அகெயின் இன்ட்டு இங்கே பாருங்களேன், 1/A 1/B 1/Cன்னு சொல்லியிருக்கான். அப்போ நம்மளுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா ஏபிசி வரப்போகுது. இங்கே ஏ மட்டும் இருக்கார், அப்போ இந்த இடத்துல என்ன வருவார், பிசி வருவார். ஸோ அடுத்து பாருங்களேன், இங்கே பி மட்டும் இருக்கார், அகைன் எவ்வளோ வருவார், ஏசி வருவார். இங்கே சி மட்டும் இருக்கார், ஏபி வரப்போகிறார். ஓகேங்களா, இப்போ பார்த்துக்கோங்க, இந்த டேர்ம் வந்து கேன்சல் ஆகிடுமாப்பா. அகெயின் டிவைடில் என்னப்பா இருக்கார், ஏபிசி இருப்பார், அதையும் எழுதிக்கோங்க. இப்போ
இப்போ இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடுவார், 2 கேன்சல் ஆகிடுவார். அப்போ இந்த பக்கம் 1/ABC, இந்த பக்கம் 1/ABC. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேயே உங்களுக்கு ஆன்சர் வந்துடுச்சு. ஒரு வேளை வரல அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்த ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கணும். அதாவது பின்றது வால்யூம், அப்போ வால்யூமுக்கு ஏபிசின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அது ஃபார்மில் வேறு எதுவும் நம்ம எதுவும் கண்டுபிடிக்கல, ஃபார்மில் அவ்வளோதான். அப்போ எஸ்ன்றது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அதுக்கு என்ன பண்ணிக்கிங்க, 2 × AB + BC + CA அப்படின்றது ஃபார்முலா தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. அப்போ ரிமைனிங் இருக்கிறதுக்கு எல்சிஎம் எடுத்துருக்கோம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ LHSம் RHSம் ஈக்குவல். த ஃபஸ்ட் ஒன் தான் உங்களுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், இந்த கொஷின் பாருங்கள். The volumes of 3 container in the ratio 4:5:6 அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா. ஓகே, தே ஆர் ஃபுல் ஆஃப் மிக்சர் ஆஃப் பெட்ரோல் அண்டு பெட்ரோல் டு கெரசின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது பெட்ரோலாக இது கெரசின் அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு 3 கண்டெய்னர் இருக்குது. அது என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 4:5:6ன்ற ரேஷியோவில் இருக்குது. அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்றது ஃபஸ்ட்டு கண்டெய்னர்னு வச்சுக்கோங்களேன். அதில் பெட்ரோலும் கெரசினும் 3:1 பிகேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பெட்ரோலும் கெரசினும் 3:1. அகெயின் பீன்ற ஒரு கண்டெய்னர் எடுத்திங்கன்னா அது எவ்வளோப்பா, 3:2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிக்கு என்னப்பா சொல்லியிருக்காங்க, 5:1. இது பெட்ரோல் கெரசின் இந்த மாதிரி ரேஷியோவில் இருக்குது. ஓகேங்களா? அதுவும் என்ன ரேஷியோவில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, 4:5:6. ஓகே, அகெயின் the entire quantities of the mixture from all these 3 containers are poured into 4th container அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இந்த ஏல இருக்கிற பெட்ரோலாக இருக்கட்டும், ஏல இருக்கிற பியில் இருக்க பெட்ரோல், சியில் இருக்க பெட்ரோல், அதே மாதிரி அதில் இருக்க கெரோசின் எல்லாத்தையும் தூக்கி ஒரு 4வது ஒரு கண்டெய்னரில் ஊற்றுறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதில் ஒரு விஷயம் பார்க்கணும். இப்போ இதோட ரேஷியோ எல்லாமே அவன் சொன்ன மாதிரி 4:5:6 இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். இல்லைனா இந்த ரேஷியோவை நம்ம ஈக்குவலைஸ் பண்ணணும். இதுக்கு என்னப்பா வரும், 3 + 1 இது வந்து எவ்வளோ, 4 குவான்டிட்டி இருக்குது, இதில் 5 குவான்டிட்டி இருக்குது, 6 குவான்டிட்டி இருக்குது. இந்த கொஷின் வந்து வெரி ஈஸி. ஏன்னா அவன் 4:5:6 ரேஷியோலேயே கொடுத்துட்டான். ஒரு வேளை அவன் கொடுக்கல, நான் என்ன பண்ணணும், இந்த 3த்துக்கும் நீங்கள் எல்சிஎம் எடுக்கணும். இதில் கொடுத்துட்டான், இது பிரச்சனையே கிடையாது. கொடுக்கலனா இந்த 3 வேல்யூக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். இங்கே ஒரு 2² இருப்பார், 5 இருப்பார், 3 இருப்பார். ஓகேங்களா? அப்போ 60 வரும். அப்போ 60 வருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதை 15ஆல் பெருக்குவோம், இந்த பக்கம் என்ன பார்ப்போம், 12ஆல் பெருக்குவோம், இதை 10ஆல் பெருக்குவோம். ஸோ அதை பெருக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஊற்றுவோம். ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அவன் கொடுத்துட்டான். ஒரு வேளை கொடுக்கல அப்படின்னா நீங்கள் எல்சிஎம் எடுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ டேரெக்டாகவே எடுத்துக்கலாம்ப்பா. பெட்ரோல் மட்டும் எவ்வளோ வருவார், ஒரு 5, 3, 8, ஒரு 11 பார்ட் இருப்பார். அகைன் இது ஒரு 4 பார்ட் இருப்பார். அப்போ உங்கள் ஆன்சர் அப்படின்றது 11:4 ரேஷியோ. இது ஈஸி. ஒரு வேளை இந்த மாதிரி ஈக்குவல் பார்ட்டில் கொடுக்கல, அதாவது அவன் சொன்ன ரேஷியோவிலே இல்லைன்னா மட்டும் நீங்கள் அந்த ரேஷியோவை ஈக்குவலைஸ் பண்ணணும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் த 2-digit numbers which are divisible by 2, 3 and 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்து என்னப்போ வரும், இங்கே ஒரு 4 இருக்கார், இங்கே 3 இருப்பார். ஓகேங்களா? 12 தான் வரப்போகிறார். அப்போ 12ஓட மல்டிபிள்ஸ் வரக்கூடிய எல்லா 2-digit நம்பரோட சம் தான் உங்களுக்கு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு 2-digit நம்பர் நம்ம என்ன சொல்லுவோம், 12. அகெயினு இது வந்து 12Kன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கேக்கு பதிலாக நம்ம 1 போட்டால் 12 வரும். அடுத்து கேக்கு பதிலாக நீங்கள் 2 போட்டிங்கன்னா 24 வரும். அதே மாதிரி டாட் இங்கே கடைசியாக எவ்வளோ டிஜிட் போட முடியும்னு பாருங்கள். இப்போ 10 போட்டிங்கன்னா வரும், 120 வந்துடும். 9 போட்டிங்கனாலும் 100+ போயிடுது. அப்போ எவ்வளோப்பா வருவது, 8, 12 வருமா, 12, 8, 96 வரும். ஓகேங்களா? அப்போ கேக்கு பதிலாக 8 டைம்ஸ் போடுற வரைக்கும் வரும். ஒரு வேளை 9 போட்டிங்கன்னா அது தாண்டி போகுது. அதாவது ஏன்னா அவன் 2-digit மட்டும் தான் கேட்குறான், அது 3-digit மாறிடுது. ஸோ நீங்கள் இதை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்களேன், இதில் எல்லாமே 12ஓட மல்டிபிள் தானே. அதை காமனாக வெளில எடுத்திங்கன்னா 1 + 2 + +8ன்னு வரும். ஓகேங்களா? நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா உட்காந்து ஆட் பண்ண தேவையில்லை, இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது எப்படிப்பா இருக்குது, சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பருக்கு ஃபார்முலா என்னது, அது 1, 2, 3 அது மாதிரி n வரைக்கும் இருக்கும் இல்லையா. ஸோ அதோட ஃபார்முலா அந்த மாதிரி n டேர்ம்ஸ்க்கு வரக்கூடிய அந்த நேச்சுரல் நம்பர்ஸோட சம்மை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், n+1 / 2. இந்த பக்கம் 12 இருக்குது. அப்போ இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளோப்பா, 8, 8 + 1 9/2. அகைன் இது நீங்கள் அடித்து போட்டிங்கன்னா 4, 9, 36 வரும். கரெக்டாக? நல்லா பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா யூனிட் இல்லை பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா 2 யூனிட் இருக்கு இல்லையா. ஸோ ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு 361, 2 × 36 எவ்வளோப்பா, ஸோ 72. அப்போ 2 இல்லை 13, 1, அப்போ 432 அப்படின்றது உங்களுக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி தான் உங்களுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், இந்த கொஷின் பார்த்துக்கோங்களேன்.
HCF of x and 117 is expressible in the form of 2x minus 117. Then which of the following option can be the value of x அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்களேன், HCF of x and 117, அந்த x யாருன்னு நமக்கு தெரியாது. ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், HCF அப்படின்றது ரெண்டு நம்பர்லேயும் காமனாக இருக்கிறத நம்ம HCFனு வெளில எடுப்போம். சரியா, இப்போ இங்கே எக்ஸ் என்னன்னு நமக்கு தெரிலப்பா. ஆனால் இந்த 117 இருக்கு இல்லையா, அது எந்தெந்த நம்பருக்கெலாம் எவ்வளோ ஃபேக்டர் வருது, அந்த 117க்கு நம்மளால் எவ்வளோ ஃபேக்டர் கண்டுபிடிக்க முடியும்னு ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதை வச்சு நம்ம கெஸ் தான் பண்ண முடியும், எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஓகேங்களா, அதை வச்சு நம்ம அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ 117க்கு ஃபேக்டர். ஓகேங்களா, ஏன்னா எக்ஸுன்ற நம்பருக்கு நம்மளால் ஃபேக்டர்லாம் கண்டுபிடிக்க தெரியாது இல்லையா, அதனால் 117க்கு ஃபேக்டர். நம்ம என்ன பண்ணலாம், 117ன்றது எதாவதில் டிவைட் ஆகும்னு ஃபஸ்ட்டு பாருங்களேன். ஆப்வியஸாக 1ன்ற நம்பரால் டிவைட் ஆகும், 117ஆலையும் இந்த நம்பர் டிவைட் ஆகும், அதுவும் ஃபேக்டர் இல்லையா. அதுக்கப்புறம் வேறு எதுப்பா சொல்லலாம். ஸோ 7 2 9 இல்லையா, அப்போ 3வது வாய்ப்பாட்லேயும் வரும், 9வது வாய்ப்பாட்லேயும் வரும். அப்போ 3 9. ஓகேங்களா, வேறு என்னது வரும், 13 9 எவ்வளோப்பா, 117 இல்லையா, 13 9 117. வேறு ஏதாவது வருமானு செக் பண்ணி பாருங்கள். 13 × 3 இருக்கு இல்லையா, அப்போ 39வது வாய்ப்பாட்லேயும் வாய்ப்பு இருக்குது. அப்போ 39 × 3 வருது, அப்போது 39. வேறு ஏதாவது வருதா, இதுக்கப்புறம் எதுவும் கிடையாது. 41 அதெல்லாம் கிடையாது. ஓகே, அப்போ 1 117 3 9 13 39 இவ்வளோ தான் இதோட ப்ராடக்ட் இந்த வருது. ஓகேங்களா, இப்போ நீங்கள் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிங்க. இதில் யாரோ ஒருத்தவங்க தான் உங்களுக்கு HCFாக வரப்போகிறாங்க. ஓகேங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த எக்ஸுக்கும் காமனாக இருப்பாங்க, அது அவங்க தான் நம்ம HCFனு சொல்ல போகிறோம். இப்போ பாருங்களேன், இப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய நம்பர் இருக்கு இல்லைங்களா, நீங்கள் ஏதோ ஒரு நம்பர் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள். ஓகேங்களா, அப்போ அந்த டிவைட் ஆகிற நம்பர் which is equal to 2x minus 117 எழுதிக்கலாமா. ஸோ நல்லா அந்த கொஷினில் பார்த்துக்கோங்க, நமக்கு அவன் என்ன நம்பர்னு சொல்ல, ஸோ நம்மளாக தான் கண்டுபிடிக்கிறோம். இந்த ஒரு கொடுத்துருக்க ரெண்டு நம்பருக்கு நீங்கள் HCF எடுக்கிறீங்கன்னா இட்ஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிளாக இருக்கும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 12 18 இருக்குது, இதில் எல்சிஎம் எடுத்து என்ன போகிறோம், கண்டிப்பாக ஆப்வியஸாக 6 தான் வரும். இதில் 2 12 3 18. இது இப்போ பாருங்களேன், இதுக்கப்புறம் இந்த நம்பரால் எதையுமே வெளில எடுக்க முடியாது. அப்போ மேக்ஸிமமாக ஒன்று எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, ரெண்டுத்துலேயும் காமனாக, அதுதான் உங்களோட HCFனு சொல்லுவோம். அப்போ இந்த 12 அப்படின்றது இட்ஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 6. இந்த 18 அப்படின்றது எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 18ன்றது எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 6 இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டிவிசிபிள் ஆகிற நம்பரை வந்து நம்மளாம் சூஸ் பண்ணுறோம். சப்போஸ் 1ஆக கூட இருக்கலாம், 117ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 9ஆக இருக்கலாம். இந்த இடத்துல யாருப்பா இத்தனை ஃபேக்டர் இருப்பார், அந்த இடத்துல டீன்றதுக்கு நம்ம 6 என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு டிவிசிபிள்னு சொல்லிவிடுவோம். இந்த மாதிரி சிம்பிள் நம்பர் 2 நம்பர் தெரியும் போது. ஆனால் இந்த இடத்துல அந்த டிவிசிபிள் ஆகிற நம்பருக்கு எத்தனை வாய்ப்பு இருக்குன்னு பாருங்களேன், இவ்வளோ வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் ஒவ்வொன்றத்தையும் செக் பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டீக்கு பதிலாக 1ன்னு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 117 இந்த பக்கம் வந்தால் என்னப்பா கிடைக்கும், 118ஆக மாறுமா. 118/2 நம்ம எக்ஸோட வேல்யூ என்ன சொல்லுவோம், ஸோ 59 சொல்லுவோம். 59 எங்கேயாவது உங்கள் ஆப்ஷனில் இருக்கா, இல்லை. அதுக்கப்புறம் அடுத்த நம்பர் எரேஸ் பண்ணிடுறேன் இந்த பக்கம். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 3ன்ற வேல்யூ எடுப்போம், சின்ன நம்பர்லேருந்து போவோம். அப்போ 3 இந்த பக்கம் -117 இந்த பக்கம் வந்தால் 120 ஆகிடும். ஓகேங்களா, அப்போ 120/2 எவ்வளோப்பா கிடைக்கும் நமக்கு, எக்ஸ் வந்து 60 தான் கிடைக்கும். ஓகேங்களா, இதுவும் கிடையாது, ஏன்னா 60 உங்கள் ஆப்ஷனில் இல்லை. அடுத்து வேறு என்ன எடுக்கலாம், இந்த 13 எடுத்துப்போம். ஓகேங்களா, இல்லை 9 எடுத்துக்கலாம். இப்போ 9ன்றது இந்த பக்கம் கொண்டு வந்துருங்கப்பா. அப்போ 117 + 9 போட்டிங்கன்னா 126 வருமா. அப்போ 126/2ன்னு போட்டிங்கன்னா எவ்வளோ வரும், 63 வரும். 63 உங்கள் ஆப்ஷனில் இருக்கா, இல்லை. வேறு என்ன டிவிசிபிள் நம்பர் வைக்கலாம், அடுத்தது 13. அப்போ இந்த 117 இந்த பக்கம் வந்தால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 130 கிடைக்குமா. ஸோ 130/2 நீங்கள் வச்சிங்க அப்படின்னா 65. உங்கள் ஆப்ஷனில் 65 இருக்கார். ஒருவேளை அப்பயும் உங்களுக்கு கிடைக்கலனா அடுத்து இருக்கிற 39 செக் பண்ணுங்கள், 117 செக் பண்ணுங்கள். அவங்களுக்குள்ளே தான் வருவாங்க, வேறு எங்கேயும் போக மாட்டாங்க. இந்த கொஷின் பார்த்துக்கோங்க, 2 நம்பர் கொடுத்து அதோட HCF எப்படி இருக்குன்ற சொல்லியிருக்காங்க, 2x - 117. அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதோட ஃபேக்டர் கண்டுபிடிங்க. அந்த ஃபேக்டர்ன்றது யாருப்பா, அதான் அந்த எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் ஆகிற நம்பர் இல்லையா, which is equal to 2x - 117. அதுலேருந்து எக்ஸோட வேல்யூ நம்ம டெரைவ் பண்ணுறோம். இதில் வந்து இதுதான் இதோட ஃபேக்டர், இதுதான் இதோட டிவிசிபிளாக இருக்குன்றது நம்மளால் டேரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ ஒரு நம்பராக எடுத்து செக் பண்ணுறோம்.
ஸோ நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஏ கம்ப்ளீட்ஸ் 1/3 ஆஃப் த ஒர்க் 5 days. இப்போ பாருங்கள், 1/3 ஆஃப் த ஒர்க் 5 daysனால் டோட்டல் ஒர்க் எவ்வளோப்பா? ஏ வந்து எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பாரு? 15 days முடிச்சிருப்பாரு. ஹீ இஸ் தென் அசிஸ்டட் பை பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பி வந்து கூட வந்துடுறாரு. தே டுகெதர் ஃபினிஷ் த ரிமைனிங் ஒர்க். இப்போ பாருங்கள், மொத்தம் ஒரு வேலை இருக்குன்னா அதில் 1/3 இவர் முடிக்கிறாரு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 2/3 இருக்கும். அந்த 2/3 வித் அசிஸ்டட் பை ஏ அண்ட் பி. ஓகேங்களா? 6 days அப்படின்னு சொல்லிட்டாங்க. அகைன் இதை கேன்சல் பண்ணி பாருங்கள். 1 2 2, ஸோ 3 2 6 3 9. அப்போ ஏவும் பியும் சேர்ந்தாங்கன்னா ஸோ 9 நாளில் செய்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். பி அலோன் கேன் கம்ப்ளீட் த என்டையர் பீஸ் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம என்ன பண்ண போகிறோம்? எல்சிஎம் தான் எடுக்க போகிறோம். ஸோ 15 9 இருக்குது, 3 இருக்குது. ஓகேங்களா? அப்போ 45 வருமா? ஸோ டோட்டல் ஒர்க்குன்றது 45. அப்போ இவங்க எஃபிஷியன்சி எவ்வளோப்பா? 3 9 × 5 45. ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், ஏக்கு எஃபிஷியன்சி 3, ஏ ப்ளஸ் பி 5. அப்போ ஆப்வியஸ் என்னப்பா? அந்த 2 தானே எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ பியோட எஃபிஷியன்சின்றது 2. இப்போ மொத்த ஒர்க்கு வந்து 45, பியோட எஃபிஷியன்சி 2. அப்போ எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பார்? 45ல் பாதினா 22.5. ஸோ ஈஸி ஒன். பட் ஆனால் இந்த கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ 1/3 ஆஃப் ஒர்க் 5 days, இப்போ ரிமைனிங் இருக்கிறது 2/3 அப்படின்ற கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுதான் போதும். ஸோ ஈஸி ஒன். நெக்ஸ்ட் ஒன். which of the following offers better for the shopkeeper அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு கொஷின் பார்த்தோம். யாருன்னா கஸ்டமருக்கு எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும், பெட்டராக இருக்கும்னு பார்த்தோம். இப்போ இந்த விஷயத்தில் யோசிச்சு பாருங்கள். நமக்கு நிறையா அவன் டிஸ்கவுண்ட் கொடுத்தானா நமக்கு ப்ராஃபிட்டு. அதுவே கடைக்காரனுக்கு அவன் கம்மியான டிஸ்கவுண்ட் கொடுத்தா தான் அவனுக்கு ப்ராஃபிட்டு. ஓகேங்களா? இந்த சேம் டைப் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அப்போ இந்த இடத்துல ஷாப் கீப்பருக்கு பெனிஃபிட் வரணும்னு சொல்லியிருக்கான். அப்போ என்ன பண்ணுவோம்? கம்மியான பெனிஃபிட் அவன் எப்போ கொடுக்குறானோ அப்போ தான் அவனுக்கு ப்ராஃபிட்டு. இப்போ பாருங்களேன், buy 2 get 1 free அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மொத்தம் 3 பொருள் வாங்குறாங்க, ஒரு பொருள் ஃப்ரீயாக கொடுக்குறான். ஓகேங்களா? அப்போ எவ்வளோப்பா? 33.33% இந்த இடத்துல ஆஃபர். அடுத்து ஸ்கீம் பிக்கு பாருங்களேன், மொத்தமாக எவ்வளோ பொருள் வெளில போகுது பாருங்கள் கடையை விட்டு? buy 3 get 2 free. அப்போ மொத்தம் 5, அதில் எவ்வளோப்பா? 2 வந்து கடையை விட்டு ஃப்ரீயாக போகுது. அப்போ இதுக்கு நமக்கு என்ன பண்ணுவோம்? 1/5னா 20% சொல்லுவோமா? அப்போ 2ன்னும் போது என்ன போகிறோம்? 2/5 அப்படின்றது ஸோ 40%. அந்த பர்சன்டேஜோட ரேஷியோலாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸி. அடுத்து வேறு என்ன சொல்லியிருக்காங்க? buy 3 5 free, get 5 ஃப்ரீ. ஆமாம். அப்போ மொத்தம் 8 பொருள், அதில் எவ்வளோப்பா? 5 வந்து ஃப்ரீயாக போகுதுன்னு சொல்லிட்டான். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், 1/8க்கு 12.5 பார்ப்போமா? 1/8ன்ற ரேஷியோ வந்து 12.5. இது உங்களுக்கு மெமரியில் இருக்கணும். அப்போ அதை 5 டைம்ஸ் சொல்லியிருக்கான். அப்போ 5 12 60, 5 × 6 எவ்வளோப்பா? 2.5 வரும் இல்லையா? அப்போ 62.5. அடுத்து இன்னொன்று என்ன சொல்லியிருக்கான்னா, ஸ்கீம் 2 and 3 ரெண்டுமே வந்து பெட்டராக இருக்குன்னு சொல்கிறான். நல்லா பாருங்கள், இதுதான் கம்மியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். அப்போ கடைக்காரருக்கு ப்ராஃபிட் வரணும் அப்படின்னா ஸ்கீம் 1ல் விற்றா மட்டும்தான் அவருக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஒருவேளை நமக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா அவன் அதிகமான டிஸ்கவுண்ட் வந்து நமக்கு தரணும். அப்போது நமக்கு அது கஸ்டமருக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா ஆப்ஷன் சியாக இருக்கும். ஷாப்கீப்பர் தான் இந்த இடத்துல கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 numbers 760 அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா. ஓகே, இப்போ நம்ம எக்ஸு ஒய்ன்னு எடுத்துக்கலாம். டிஃப்ரென்ஸ் 760 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12% ஆஃப் த ஒன் ஆஃப் த நம்பர் இஸ் ஈக்குவல் டு 20% ஆஃப் த அதர் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ 12%க்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஈக்குவலன்ட் ஃபார்ம் எழுதலாமா? என்ன பண்ணலாம்? 3 12 25 × 4 100. பர்சன்டேஜ்னா என்னப்பா? 12/100. இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுத போகிறீங்க. 12% ஆஃப் ஒன் ஆஃப் த நம்பர் ஈக்குவல் டு 20% ஆஃப் த அதர் நம்பர். 20%க்கு ஈக்குவலன்ட் ஃபார்ம் என்னது? 1/5 இல்லையா? ஸோ அதர் நம்பர் ஒய்ன்னு வச்சுக்கிறீங்க. இப்போ இதை நீங்கள் கேன்சல் பண்ணலாமா? 5 5 5 25. ஸோ x/y என்னப்பா? எந்த ரேஷியோவில் பார்ப்பார்? 5/3. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து உங்கள் என்ன கொஷின் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். தென் ஃபைண்ட் த கிரேட்டர் ஆஃப் தீஸ் 2 number அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது எக்ஸ் வந்து 5 பார்ட்ஸு, ஒய் வந்து 3 பார்ட்ஸ். இது எக்ஸாக்டாக 5 3 கிடையாது, அந்த ரேஷியோவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க 2 பேருக்கு உள்ள வித்தியாசம் 760 அப்படின்னா அப்போ 5க்கும் 3க்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோப்பா? ஸோ 2 part. அந்த 2 part அப்படின்றது 760. அப்போ 1 part எவ்வளோ வரும்? 38 × 2 70 இல்லையா? 380. அடுத்து
கிரேட்டர் ஆஃப் த டூ நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆப்வியஸாக எக்ஸ் அண்ட் கிரேட்டர் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 5 பார்ட் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சா நம்மளோட ஆன்சர் முடிஞ்சு போச்சு. ஸோ I3 15, I8 40, ஓகேங்களா? அப்போ 1900 வருமா? 1500 கூட ஒரு 400 கூட்டிங்க அப்படின்னா 1900 தான் உங்களுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த ரேஷியோ மட்டும் எடுத்து எழுத தெரிஞ்சால் போதும். சரி, வெரி ஈஸி ஒன். த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இன் ஏ கவரிங் டிஸ்டன்ஸ் 30 கிலோமீட்டர் அமித் டேக்ஸ் 2 hours more than சமீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அமித்னு ஒருத்தர் இருக்காருப்பா, சமீர்னு ஒருத்தர் இருப்பார். அமித் என்ன ஸ்பீடில் போகிறாருன்னு நமக்கு தெரியாது, சமீர் என்ன ஸ்பீடில் போகிறாருன்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஆனால் என்ன சொல்கிறாங்க, அமித் டேக்ஸ் 2 hours more அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அமித்துக்கு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுக்கிறாருன்னா அப்போ அமித்தோட ஸ்பீட் கம்மியாக இருக்குன்னு தானே அர்த்தம். ஓகேங்களா? நமக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நேம் தான் தெரியும், டிஸ்டன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் 30 கிலோமீட்டர்னு சொல்லிட்டாங்க. இப்போ அமித்தோட ஸ்பீடு நான் அமித்னே வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது டிஸ்டன்ஸு, இது ஸ்பீடு, ஏதோ ஒரு டைம் வரும். இது யார், அமித்துக்கு. இவருக்கு 2 மணி நேரம் அதிகமாகுது. அப்போ டிஃப்ரென்ஸ் ஆஃப் அந்த 30 கிலோமீட்டரை சமீர் போகிறாரு. போகும்போது என்னப்பா சொல்லியிருக்காங்க, 2 hours more அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இவருக்கு ஒரு டைம் எடுக்கும், இவருக்கு ஒரு டைம் எடுக்கும். அதே இப்போ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட்னா டைம், இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ள வித்தியாசம் 2 hours சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட், இஃப் அமித் டபுள் ஹிஸ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அமித் அவரோட ஸ்பீடை 2 மடங்கு ஆக்கிட்டாருன்னா ஹீ வில் டேக் 1 hour லெஸ் தென் சமீர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? சமீரோட ஸ்பீடில் இஃப் சமீர் டசன்ட் சேஞ்ச் ஹிஸ் ஸ்பீட் ஆஃப் த ட்ராவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமீர் அப்படியே தான்ப்பா இருக்கதா சொல்லிட்டாங்க. அமித் என்னப்பா பண்ணுறாரு, டபுள் த ஸ்பீடு. இப்போ பாருங்களேன், இது டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு, இது டைம் தான் நம்ம கம்பேர் பண்ணுறோம் இல்லையா? இப்போ பாருங்களேன், இப்போது அமித் டபுள் த ஸ்பீட் ஆகிட்டோம், கரெக்டாக? ஹீ வில் டேக் 1 hour லெஸ் தென் சமீர். அப்போ சமீர் அதிகமாக ஸ்பீடு டைம் எடுக்கிறாரு. அந்த டைம்லேருந்து இந்த அமித் எவ்வளோப்பா பண்ணுறாரு, ஒரு மணி நேரம் கம்மி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவருக்கு ஒரு 10 மணி நேரம் ஆகுதுன்னா இவருக்கு ஒரு 9 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோப்பா, 1 hour. ஓகேங்களா? அது நமக்கு எக்ஸாக்டாக 10 மணி நேரம் 9 மணி நேரம் தெரியாதுன்றதால ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுதியிருக்கோம். அகெயின் இதில் என்ன பண்ணலான்னு பாருங்கள். இந்த ஈக்குவேஷன் வரைக்கும் எழுதிட்டிங்கன்னா சிம்பிள், அவ்வளோதான், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஒரே விஷயம் தான், அவன் டைமை கம்பேர் பண்ணுறான். அப்போ நம்ம டைம் ஃபார்மேட்க்கு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு டைமு. ஓகேங்களா? யார் அதிகமாக டைம் எடுக்கிறாருன்னு சொல்கிறாங்களோ அவங்கள தூக்கி முன்னாடி எழுதிடுறோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ சிம்பிளாக இந்த 2 ஈக்குவேஷன், இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க, இது 2ன்னு வச்சுக்கோங்க. இது அப்படியே ஏன்னா ரொம்ப ஈஸியான ஒன்று தான். இதை அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா 30 -30/s + 30/s கேன்சல் ஆகிடும். இந்த பக்கம் என்னப்பா கிடைக்கும், 30/a - 30/2aன்னு ஒருத்தர் கிடைப்பார். which is equal to எவ்வளோப்பா, 2 + 1 3. வேறு என்ன பண்ணலாம், இந்த 3 இந்த பக்கம் என்னப்பா கிடைக்கும், 10 வரும். அப்போ 10 காமனாக வச்சுக்கோங்க. அப்போ 1/a - 1/2a which is equal to 1ன்னு கிடைக்கும். ஆகிய இதுக்கு எல்சிஎம் எடுத்து பாருங்களேன். 2 இந்த பக்கம் வருவார், இந்த பக்கம் 1 கிடைப்பார் இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் எழுதுனீங்கன்னா 10 2aல ஒரு a போச்சுன்னா வெறும் a மட்டும் தான் இருப்பார் இந்த இடத்துல. 2 மட்டும் தான் இருக்க போகிற அந்த இடத்துல. இங்கே ஒரு 2ஆலையும் இங்கே ஒரு 2ஆலையும் மல்டிபிள் பண்ண போகிறீங்க. 2 - 1 1/2a which is equal to 1. ஓகேங்களா? ஸோ அகெயின் இதை நீங்கள் இந்த பக்கம் ஏவை அந்த பக்கம் கொண்டு போனால் நமக்கு என்னப்பா கிடைக்கும், 5ன்னு கிடைக்கும். a which is equal to 5ன்னு கிடைக்கும். உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். அமித்தோட ஒரிஜினல் ஸ்பீட் ஆமாம், அவங்க கேட்குறதே அமித்தோட ஒரிஜினல் ஸ்பீட் தான். கிடச்சிச்சு இல்லையா, அவ்வளோதான், வேறு எதுவுமே அவங்க கேட்கல இல்லையா? அமித்தோட ஒரிஜினல் ஸ்பீட் தான் கொஸ்டின் கேட்குறான். நம்ம டேரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கிறது ஏ தான். ஒருவேளை அவன் சமீர் கேட்டான் அப்படின்னா இந்த ஏவை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இது சப்ஸ்டியூட் பண்ணால் 5 ஏக்கு பதிலாக 5 போடுங்க. அதுலேருந்து எஸ் வேல்யூ நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகே, இட்ஸ் வெரி ஈஸி ஒன். இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் 2-digit நம்பர் விச் ஆர் டிவிசிபிள் பை ஈச் ஆஃப் 2, 3, 4. இப்போ தான் இப்போ அந்த சம்மை பார்த்தோம். இந்த சேம் கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு, இப்போ தான் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன், compound interest on the sum when interest is compounded annually equals simple interest if time is அப்படின்னு கேட்குறாங்க. என்னப்பா கேட்குறான், ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஒரு சம்மு கண்டுபிடிக்கிறோம்.
இன்ட்ரெஸ்ட் வந்து காம்பவுண்டட் ஆனுவலி ஓகேங்களா, இயர்லி தான் கால்குலேட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவல்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லா வருஷமும் ஒரே அமௌண்ட் வரும். இப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டு ஃபஸ்ட் இயருக்கு செகண்ட் இயருக்கு எல்லாத்துக்கும் ஒரு அமௌண்ட் தான் வரும். அதுவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு அமௌண்ட்டில் போய் நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு ஒரு 100 வருது, இதுக்கும் ஃபஸ்ட் இயருக்கு ஒரு 100 வருதுன்னு வச்சுக்கோங்க, செகண்ட் இயர்லேயும் இதுக்கு ஒரு 100 தான் வரும். ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 100 வரும், அடுத்து இந்த 100 அவன் ஏதோ ஒரு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறான் இல்லையா, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். அப்போது எந்த டைமில் நல்லா பாருங்கள், எந்த டைமில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதும் இயர்லி கண்டுபிடிக்கிறதும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து சேமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வருஷத்தில் மட்டும்தான் சேமாக இருக்கும், அதுக்கு அடுத்த வருஷத்துலலாம் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் போட ஆரம்பிச்சிடும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வரும், அதே அமௌண்ட்டு வராது. அப்போ ஒரு வருஷத்தில் 2 பேருக்கும் சேமாக வரும். நெக்ஸ்ட் ஒன், இந்த கொஸ்டின் பாருங்களேன். இப்போ A/B 2:3 சொல்லியிருக்காங்கப்பா, B/C 4:5. இப்போ பாருங்கள், இங்கே Bக்கு 3ன்ற பார்ட் இருக்காது, இங்கே Bக்கு 4ன்ற பார்ட் இருக்காது. அப்போ நம்ம எல்சிஎம் எடுத்தானே கிடைக்கும் 12 வரையும். அப்போ இங்கே 3ன்ற இடத்துல நம்ம 4ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ A/B, ஸோ இந்த ஈக்குவேஷன் நீங்கள் 4ஆல் மல்டிபிள் பண்ணால் என்னப்போ கிடைக்கும்? ஒருவேளை இந்த A/B இங்கேயும் 3 இங்கேயும் 3ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக தூக்கி எழுதிடுவீங்க, A:B:Cன்ற ரேஷியோ டேரெக்டாக எழுதிடுவீங்க. இந்த மாதிரி வேரியேஷனாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம எல்சிஎம் எடுப்போம். அப்போது இந்த இடத்துல நம்ம 4ஆல் மல்டிபிள் பண்ணால் மேலே 4ஆல் மல்டிபிள் பண்ணால் 8 வரும், கீழே 4ஆல் மல்டிபிள் பண்ணால் 12 வரும். அதே மாதிரி இந்த B/C இருக்கு இல்லையா, இங்கே என்ன பண்ணணும், 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 12 வரும், கீழே 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 15 வரும். இப்போ பார்த்துக்கோங்க, ஏக்கு 8ன்ற ரேஷியோ, பின்றது 12க்கு ரேஷியோ, சிக்கு 15, எல்லாத்தையும் ஈக்குவலைஸ் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ A+Bன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏக்கு என்னப்பா 8, பிக்கு ஒரு 12, அப்போ 20ன்னு வரப்போகுது. B+Cன்னு சொல்லியிருக்காங்க, அது எவ்வளோப்பா? ஸோ 27 இல்லையா. ஸோ வெரி ஈஸி ஒன். இதுக்கப்புறம் எதுவும் சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி இல்லை, அதனால் டேரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் பாருங்கள். 5 consecutive even numbers written descending order அப்படின்னு சொல்லியிருக்காங்க. If 6, 8, 10 are added to the first, second, third numbers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And 13 is added to the last of 2 numbers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then new sum of the numbers became 120% of the sum of initially given the consecutive even numbers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சேம் மாடல் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இவன் என்ன கொஸ்டின் வேரியேஷனாக கேட்குறேன் பார்ப்போம். ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் த இனிஷியலி கிவன் 3 மிடில் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்து ஆவரேஜ் கேட்குறான். அவன் எப்படினாலும் கேட்பான்ப்பா, ஒன்று கடைசி நம்பர் சொல்லுங்கம்மா, இல்லை செகண்ட் நம்பர் சொல்லுங்கம்மா, மிடில் நம்பர் ஆவரேஜ் சொல்லுங்கன்னு சொல்லுவான். ஃபஸ்ட் நம்ம வந்து ஸ்ட்ரக்சரை எழுத வேண்டியதான். ஓகேங்களா, ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது எல்லா நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 2 இருக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் எப்படினாலும் எழுதுங்க, எல்லா நம்பருக்கும் 2ன்றது டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, x+2, x+4, x+6, x+8 நீங்கள் இப்படியும் எழுதலாம். இல்லை வேறு எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை இந்த நம்பரை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, x+2, x+4 இப்படியும் வைக்கலாம். இந்த பக்கம் வரும்போது x-2, x-4. இப்போ பாருங்களேன், இந்த நம்பரோட ஸ்ட்ரக்சர் பாருங்களேன். ஏன் நான் இப்படி எழுதுறேன்னா, இந்த மாதிரியும் வைக்கலாம், இந்த மாதிரியும் வச்சுக்கலாம். இப்போ இதுலேருந்து இங்கே மைனஸ் பண்ணிங்கன்னா 2 தான் வரும், இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 2 தான் வரும். எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் 2, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி வச்சு சம் சால்வ் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸ் கொஷின், அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில். ஸோ அதனால் நம்ம எக்ஸை வந்து இந்த தடவை இப்படி எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இந்த தடவை இப்படி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணி பாருங்களா. இப்போ எவ்வளோப்பா கிடைக்குது? எக்ஸு ஒரு 5x கிடைக்கும், +2 -2 கேன்சல், +4 -4 கேன்சல். அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற சம் எப்படி இருக்குன்னா 5x அப்படின்ட்டு இருக்கும். இது வந்து இனிஷியல் சம். ஓகேவா, இது வந்து இனிஷியல் சம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஒரு 6, 8, 10, ஒரு 2 × 13, லாஸ்ட் 2 நம்பர்லேயும் 13 வந்து ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போது 13, 26, 36, ஸோ 46, ஒரு 50 வந்து ஆட் பண்ணுறாங்க இல்லையா. இப்போ வர ஆவரேஜ் சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5x + 50. ஓகேங்களா, அவன் கொஷின் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். இந்த நியூவாக கிடைக்குது இல்லையாப்பா ஒரு சம், இந்த 5x + 50 இருக்கார் இல்லையா, இது எப்படி இருக்காராமா 120% அப்படின்னு சொல்லியிருக்கான். 120% ஈக்குவலன்ட் ஃபார்ம் என்னப்பா? ஸோ 6/5 இல்லையா, 120/100 வரும், அடிச்சு போட்டால் 6/5 ஆஃப் இனிஷியல் சம் சொல்லியிருக்கான். அப்போது 5x. இப்போ பாருங்கள், 5 கொண்டு போய் இந்த பக்கம் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 5 25x
இந்த பக்கம் அதே 5 25 250 வரும், which is equal to ஸோ 6 30x. அப்போ இந்த 25 அந்த பக்கம் போச்சுன்னா 5x which is equal to 250 இருக்கும். அப்போ x எவ்வளோப்பா? ஸோ 50. ஆவரேஜ் ஓகேங்களா. ஒரு கன்சிக்யூட்டிவ் நம்பரில் நம்ம ஆவரேஜ் என்ன சொல்லுவோம்? மிட் ஆஃப் த நம்பர் வில் பி ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எக்ஸுக்கு டேரெக்டாக 15 எடுத்துக்கலாம். ஒருவேளை அவன் ஆவரேஜ் கேட்கலப்பா, லார்ஜஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்குறான்னா x+4 லார்ஜஸ்ட்டு, ஸ்மாலஸ்ட் நம்பர்னா x-4, அதாவது இந்த 50ல் 4 மைனஸ் பண்ணிட்டு சொன்னால் ஸ்மாலஸ்ட் நம்பர், x+4 வச்சு சொன்னீங்க அப்படின்னா அது பிக்கஸ்ட் நம்பர். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கான ஆன்சர் ஆவரேஜ் கேட்குறான். அப்போ எக்ஸா மிடில் ஆஃப் த நம்பர். ஸோ உங்கள் ஆன்சர் 50. த நெக்ஸ்ட் ஒன், a horse is tied with a 7-meter long rope at each vertex of a field அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்னப்பா சொல்ல, இந்த ஷேப் ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கல் அப்படின்றான். ஓகேங்களா. ஓகே ஃபைன். ஈச் ஆஃப் இட் சைட் அட்லீஸ்ட் 14 மீட்டர் லாங் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேங்களா. அவன் என்ன சொல்லியிருக்கான், ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கல் ஷேப்பில் இருக்குது ஒரு ஃபீல்டு. ஓகேங்களா. அதில் ஒவ்வொன்றுத்தும் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 14 மீட்டராவது நீளம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். ஓகேங்களா. ஓகே 14 வச்சுக்கோங்க, எல்லா பக்கமும் 14 இருக்குதா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் a horse is tied with 7-meter long rope at each vertex அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேங்களா. அப்போ என்னப்பா, அந்த ஒவ்வொரு இந்த கார்னர் இருக்குது இல்லையாப்பா, இங்கே வந்து 3 குதிரையை கட்டி போட்டான்ப்பா. அந்த ரோப்போட நீளம் வந்து 4னா என்னப்பா, எல்லாமே இந்த மிடில், அதாவது இந்த குதிரை இங்கே இருக்குது அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும் வரும், இங்கேருந்து இங்கே வரைக்கும் வரும். அப்போ எப்படி இருக்கும் அது? உங்கள் கொஷின் நான் கேட்குறேன், வாட் இஸ் அ டோட்டல் ஏரியா ஆஃப் த ஃபீல்ட் தட் இஸ் கிரேஸ்டு பை 3 ஹார்ஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. அது மொத்தமாக மேய்ஞ்சிருக்கும் இல்லையா, அதோட பகுதி என்னன்னு கேட்குறான். இப்போ பாருங்களேன், இவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு வந்திருப்பாரா, அதே மாதிரி இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு மேய்ஞ்சிருப்பார். ஸோ அகைன் இது என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஏதோ ஒரு ஷேப்புக்கு வந்து மேய்ஞ்சிருப்பார். ஓகேங்களா. இட்ஸ் லுக் லைக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்டார். இந்த கொஷின் வந்து வேறு விதமாகவும் கேட்பாங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, அந்த குதிரைலாம் மேய்ஞ்சதில் பற்றி அந்த ஏரியாவுக்கு சொல்லுங்கன்றாங்க. சம்டைம்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, அந்த குதிரை மேயாத பகுதி என்னன்னு கேட்பாங்க. அப்போ எப்படி கேட்டாலுமே நம்ம அந்த செக்டார் கான்செப்டில் தான் போகணும். செக்டார் பாருங்களேன், செக்டாருக்கு ஏரியாக்கான ஃபார்முலா என்னது? செக்டார் ஏரியாக்கான ஃபார்முலா θ/360 × πr². இங்கே டீட்டா வந்து யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கல். அவனே சொல்லிட்டான் தெளிவாக இது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கல்ப்பான்னு சொல்லிட்டான். ஓகேங்களா. தென் அடுத்து என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ பாருங்களேன், அதோட ரேடியஸும் 7ன்னு தெரியும் நமக்கு. அப்போ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு செக்டார் கண்டுபிடிச்சி பாருங்களேன். இதில் மொத்தம் 3 செக்டார் இருக்குது. அப்போ 3 × டீட்டா எவ்வளோப்பா, 60/360 × பைக்கு 22/7ன்னு போடுங்க, r². ரேடியஸ் வந்து 7 × 7, அவ்வளோதான்ப்பா. இது சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கான ஆன்சர். அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு இது என்னன்னு கண்டுபிடிக்க தெரியணும். அப்போ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கல் எல்லா கார்னரையும் 60 டிகிரி தான் இருப்பார். அந்த ரோப்போட லென்த்து 7 மீட்டர் சொல்கிறாங்க. அப்போ ரேடியஸ், அப்போ இது நம்ம செக்டாரில் என்ன சொல்லுவோம், இது 2 ரேடியஸ் பார்ட்டு, இது அந்த வட்ட வில் சொல்லுவோம் இல்லையா, ஆர்க் சொல்லுவோம். அகெயின் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இது வந்து 6 டைம்ஸ் கேன்சல் ஆகுமா, 1 3 3 2 3 6, 1 2 11 2 22, 7 7 கேன்சல் ஆகிடும். இப்போ எவ்வளோப்பா, 11 × 7 77 மீட்டர். ஓகே, ஒருவேளை இதுதான் உங்களுக்கான ஆன்சர். அப்போ 77 மீட்டர் ஸ்கொயர் நம்ம எழுதிடுறோம். ஒருவேளை அவன் என்ன கேட்குறான், அந்த குதிரை வந்து மேயாத பகுதி மட்டும் எவ்வளோப்பான்னு கேட்குறான். அப்படின்னா சைடு தான் 14 சொல்லிட்டாங்க இல்லையாப்பா. அப்போ இது எந்த ஷேப்பில் இருக்கும், இது வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கல். இது எப்படி இருக்கும், அப்போ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கல் அதோட ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து இந்த 3 அந்த மேஞ்ச பகுதி இருக்கும் இல்லையா, அந்த 3 அந்த ஆர்க்கு எப்படி செக்டார், அதை நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 3 செக்டாரோட ஏரியாவும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த நடுவில் இருக்கிறது தான் யாருப்பா, குதிரை மேயாத பகுதி. இது வந்து இப்படியும் கொஷின் கேட்பான்னு நான் சொல்கிறேன். ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கேட்டிருக்கான், எவ்வளோ இது அது கிரேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதான் கேட்குறான். ஸோ உங்களுக்கான ஆன்சர் 77 மீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான் இப்போ இன்னைக்கு கிளாஸ். ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்ப்பா.